Hello and hi friends, நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ஒரு டேஸ்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். அதாவது அரிசியை யூஸ் பண்ணி எப்படி ஒரு லட்டு செய்கிறது அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுக்கலாம். அந்த கடாயில் வந்து நான் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு வந்து நார்மல் புழுங்கரிசியை வந்து ஊற வச்சு எடுத்துருந்தேன். அதை வந்து இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஊற வைக்காமல் கூட செய்யலாம். ஊற வச்சு இதை ஒரு 2 டைம் வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அதனால தான் இப்போ எல்லா அரிசியும் மொத்தமாக சேர்த்து இதை ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த அரிசி வந்து கலர் சேஞ்ச் ஆகணும், அந்தளவுக்கு மட்டும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, அரிசி வந்து இந்தளவுக்கு நல்லா பொரியணும், நல்லா ஒரு கிறிஸ்பியாக நம்மளுக்கு சவுண்டு கேட்கணும். அந்தளவுக்கு நல்லா மட்டும் பொரித்து எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாம் பொரிஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து ஒரு பக்கம் ஓரமாக ஆறட்டும். இல்லை வந்து 1 கப்பு நான் வந்து அரிசி எடுத்திருந்தேன். அதுக்கு வந்து நான் வந்து 1/2 கப் அளவு வந்து வெல்லம் எடுத்துக்கிறேன். நார்மல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 கப் அளவு வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஆட் பண்ணி இந்த வெல்லம் எல்லாம் நல்லா கரைஞ்சால் போதும். அது வந்து நம்மளுக்கு பாகுபடுறது நம்மளுக்கு தேவையில்லை. ஜஸ்ட் இந்த வெல்லம் மட்டும் நல்லா கரைஞ்சால் மட்டும் போதும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இல்லாட்டி வெல்லம் வந்து பதம் வர ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு பதம் தேவையில்லை. பார்த்தீங்களா, வெல்லம் வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் மட்டும் நம்ம கரைய விடுவோம். இப்போ வெல்லம் வந்து கம்ப்ளீட்டாக நல்லா கரைஞ்சிச்சு. இதை வந்து நம்ம வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஓரமாக. இப்போ இந்த அரிசி வந்து நல்லா ஆறிடுச்சு. ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து நம்ம அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ அரிசி எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இதில் வந்து ஒரு 1/4 கப் அளவு வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலை ஏன் சேர்க்குறோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா பைண்ட் ஆகும். நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லாயிருக்கும். அது நல்லா டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அடுத்து வந்து ஒரு 5 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வாசத்துக்காக ஏலக்காய் பவுட்ரு கூட சேர்த்துக்கோ. நான் ஏலக்காய் டேரெக்டாக சேர்த்து அப்படியே கிரைண்ட் பண்ணிட வேண்டியதான். பார்த்திங்களா, நல்லா பவுட்ராக வந்து நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த பவுட்ருக்குள்ளே நீங்கள் வந்து எதுவுமே சேர்க்க வேணாம். ஜஸ்ட் அந்த வெள்ளை கரைச்சல் இருக்குல்ல, அதை மட்டும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். வடிகட்டிடுங்க. வடிகட்டினா நம்மளுக்கு அந்த தூசி எல்லாமே வந்து கரைஞ்சி இல்லாமல் போயிடும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வந்து நம்ம கையை யூஸ் பண்ணி நம்ம வந்து பிசைய ஆரம்பிச்சுக்கலாம். கையில் வந்து பிசையும் போது நல்லா அழுத்தி பிசைங்க. அந்த ஸ்வீட் எல்லாமே அந்த வெள்ளை கரைச்சல் எல்லாமே எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும். அந்த அளவுக்கு மட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா அழுத்தி மட்டும் பிசைங்க. உங்களுக்கு கொஞ்சம் ட்ரையாக இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பாவு கூட ஊற்றி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஸ்வீட் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தாலே சூப்பராக தான் இருக்கும். ரொம்ப சாஃப்டான லட்டு வந்து சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும். லைட்டாக கையில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கு நம்ம எண்ணெய் நெய் எதுவுமே தேவைப்படாது. நெய் வந்து கடைசியில் தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஜஸ்ட் அந்த உருண்டை பிடிக்கிறதுக்காக மட்டும்தான். மற்றபடி ஒரு துளி எண்ணெய் கூட நம்மளுக்கு செலவாகாது. ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸி இந்த ஸ்நாக்ஸை செய்கிறதுக்கு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லட்டு பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அவ்வளோ சூப்பராக நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிச்சாச்சு. இதை அப்படியே நம்ம எடுத்து சர்வ் பண்ணி சாப்பிட என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இன்னொரு உருண்டை உங்களுக்காக பிடிச்சி காமிக்கிறேன். லைட்டாக கீ அப்ளை பண்ணிவிட்டு லைட்டாக அமுத்தி விட்டுக்கிட்டு அப்படியே உருண்டை பிடிச்சிங்க. அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு கையில் தான் வேலை முடிஞ்சிச்சு. ரொம்ப சிம்பிள். பிகினர்ஸ் கூட ரொம்ப ஈஸியாக ட்ரை பண்ணலாம். ரொம்ப சூப்பரான ரெசிபி, ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி, லட்டு ரெசிபி வந்து நம்மளுக்கு சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து நிறைய லட்டு ரெசிபி போட்டிருக்கோம். அதை கீழே வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப ஒரு சூப்பரான அரிசியை யூஸ் பண்ணி எப்படி லட்டு செய்யறது வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போட்டோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு அருமையான ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.